என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. தனி வெட்டியில் 5ஆவதுல 2வது கிளாஸ் வந்தாச்சுங்க. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஆண்டை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசலும் வட்டியும் சேர்த்து மொத்த அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் அசல் மட்டும் கொஷினாக கேட்பாங்க. இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறாங்க, லேட்டஸ்ட் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஸ்டெப்பு தான், ஒரே ஒரு சின்ன ட்ரிக் அதில் யூஸ் பண்ணாவே போதும், நார்மலாக போடுற மாதிரியே போட்டுடலாம். சரிங்களா? நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2022 2023 ப்ளஸ் 7th நியூ புக்லேயும் இந்த மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா 2024 8ஆம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க லேட்டஸ்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அதோட ஆச்சரியம் 8/2/2025 இப்போ தான் 2ஆம் மாதம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2024 2021 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கணக்கு எடுத்து வந்திருக்கேன். ஒரு கணக்கு உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுத்துட்றேன், 4 கணக்கு நானே போட்டுடுறேன். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதிட்டு வந்துருங்க, அப்போ தான் கொஷின் தெளிவாக புரியும். ரைட்டுங்க, முதல்ல நான் கொஷினை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் மொத்த தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் நான் விளக்கமாக சொல்லட்டுமா? நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை ஒரு பேங்க்கில் போடுறீங்க. அந்த பேங்க்கில் தனி வட்டியில் வருஷத்துக்கு 6% போடுறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அந்த பேங்க்குக்கு வந்து அசலும் வட்டியும் சேர்த்து மொத்தமாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? அவங்கள கணக்கு பண்ணி பார்த்து 11,800 ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் தலைப்பு அதாவது டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வட்டி கொடுத்துருப்பாங்க, அசல் வந்து கேட்டிருப்பாங்க, ஆனால் வட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக போட்டுட்டோம். ஆனால் இதில் அசலும் வட்டியை சேர்ந்து கேட்டிருக்காங்க. சரியா? கொஷின் புரியுதுங்களா? ஓகேங்க. இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் ஒன்று தான். முதல்ல அசல் வேணும், அசல் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பர்சன்டேஜ் வேணும், பர்சன்டேஜ் 6ங்க. அதுக்கு அடுத்ததாக ஆண்டு வேணும், ஆண்டு வந்து 3 வருஷம்னு எழுத்தில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டு இங்கே வட்டி தான் போடணும், ஓகேவா? ஆனால் வட்டி வந்து கொடுக்கல, நமக்கு அசலும் தெரியாது, அதனால் வட்டியும் அசலும் சேர்ந்து தான் 11,800ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நல்லா கவனிச்சிங்க. ஒரு உதாரணத்துக்குங்க, உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது அசல், ஓகேவா? இந்த 1000 ரூபாய் நீங்கள் ஒரு இந்த கணக்கில் நான் சொல்ல உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, ஓகேவா? அந்த 1000 ரூபாயை நீங்கள் ஒரு பேங்க்கில் போட போகிறீங்க. அதுக்கு வந்து 2 வருஷத்துக்கு 10% கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 1000 ரூபாய்ன்றது அசல். கரெக்டா? கரெக்ட். அசல்னா அதுக்கு பேர் என்னன்னா 100% அர்த்தங்க, ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. அசல்னா 100 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சதவிகிதம். சரிங்களா? 100%. ஏன்னா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அது 100%. சரிங்களா? அதான் அசல், ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா ஆண்டையும் பர்சன்டேஜையும் நம்ம இங்கே பிரிக்கிறோம்ல, பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணுங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 100ஆல் கூட்டிட்டா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மொத்த அமௌண்ட்டு 11,800 எழுதிக்கலாம் தாராளமாக, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வட்டி மட்டும்தான் எழுதணும், ஓகேவா? ஆனால் வட்டி அசலும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டையும் பர்சன்டேஜும் ஒரு மதிப்பு இருக்குல்ல, அதை ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு 100ஆல் கூட்டிங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா புரியறதுக்காக, 6 3 18, 18 கூட 100 கூட்டினா 118, அப்போ எக்ஸ் இன்ட்டு 118 ஈக்குவல்ட்டு 11,800. இப்போ புரியுதா பாருங்க, தெளிவாக புரியுதா? ஏன்னா நம்ம இப்படியே வச்சுருப்போம், ஆண்டையும் பர்சன்டேஜும் அப்படியே வச்சு ஈக்குவல்ட்டு கண்ணாண்ட பக்கம் போட்டு எல்லாம் அடிப்போம். ஆனால் இதில் அசலும் வட்டியும் கொடுத்து மொத்த தொகையாக கொடுத்துருந்தா மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டையும் பர்சன்டேஜையும் பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணும், அவ்வளோதான். ஓகே? அப்போ 118 புரியுது எப்படி வந்ததுன்னு?
இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நார்மலாக ஆகிடும். இப்போ என்னென்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல்ல இருக்கிற 118 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலாக மாறிடும். கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டாவோ ஏதாவது ஒன்று இருந்தால் கூட மேலே 100ஆல் பெருகணும். ஆனால் இந்த 118ன்றது ஆல்ரெடி நம்ம எதை பெருகி வந்திருக்கோம், பர்சன்டேஜையும் ஆண்டையும் பெருகி தான் வந்திருக்கோம். அதனால் மேலே 100 பெருகிக்கிட்டேன். நான் இந்த இடத்துல போடுறேன் 100. ஓகேவா, அவ்வளோதான் இந்த சுருகுனா ஆன்சர். இந்த 118க்கு இந்த 118க்கு கேன்சலுங்க. அப்போ இங்கே ஒரு 100 இருக்கும், இங்கே ஒரு 100 இருக்கும். 100 100னா 4 0, அவ்வளோதான். சரிங்களா, 10,000 ரூபாய், அவ்வளோதான் ஆன்சர். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. மனசுலேயே போடலாம், ரொம்ப ஈஸி. தெளிவாக புரிஞ்சிருச்சா? இதில் முக்கியமாக நீங்கள் குறிப்பு எழுதி வைக்கிறது என்னென்னா, ஆண்டையும் பர்சன்டேஜையும் சேர்த்து, ஆண்டையும் வட்டியும் சேர்த்து கொடுத்துருந்தா, மொத்த தொகையாக கொடுத்துருந்தா, நீங்கள் இந்த ஆண்டையும் பர்சன்டேஜையும் பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா சார்? கொஞ்சம் புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கொஸ்டினில் தெளிவாக போட்டுருவோம் வாங்க. இது 7th நியூ புக்கில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 கிடைக்கிறது எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகையினே மென்ஷன் பண்ணல சார், 10,050ன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இது வட்டி மட்டும் இருந்தா அது எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுமே, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த இடத்துல உங்களை கொஸ்டினில் அசல் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இது வந்து மேபி இது வட்டியா இல்லை அசலும் வட்டியும் சேர்ந்ததா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, இந்த 10,050ன்னு இருக்கா, அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் அசலை தானே குறிக்குது. ஆமாம், அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே 10,050 விட கம்மியாக தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது 6,500 எடுத்துங்க. 6,500க்கு 10% 5 வருஷம் போட்டால் வட்டி மொத்தம் 10,050 வருமா? எந்த ஊரில் அப்படி கொடுக்குறாங்க? புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள அமௌண்ட்டை விட ஆப்ஷனில் இருக்கிற அமௌண்ட்டு சின்னதாக இருந்தால் நீங்கள் மைண்டில் அப்படியே கொண்டு வந்துடலாம். 10,050ன்றது அசலும் வட்டியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரிங்களா? இந்த கன்ஃபியூஷனை நான் முதல்லையே தீர்த்துட்டேன். புரியுதுங்களா? புரியுதுப்பா, ரைட்டு. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை ஒரு பேங்க்கில் போடுறீங்க. அந்த பேங்க்கில் 10% கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் போய் வட்டியும் அசலும் சேர்த்து மொத்தமாக 10,050 ரூபா வாங்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை அந்த பேங்க்கில் போட்டிருப்பீங்க? இதான் கேள்வி. கரெக்டா? கரெக்டுங்க. அப்போ இது எப்படி சார் போடலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அசல் தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அசலாக கூட முதல் பர்சன்டேஜ் பெருகணும் 10, அதுக்கப்புறம் ஆண்டு பெருகணும் 5, அதுக்கப்புறம் இங்கே ஈக்குவல் டு வட்டி போடணும். சரிங்களா? ஆனால் இந்த கொஷனில் வட்டி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் 10,050ன்றது வட்டியும் அசலும் சேர்ந்து இருக்குது. இந்த மாதிரி வட்டியும் அசலும் சேர்ந்து கொடுத்துட்டா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா என்னன்னா, இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல 5 இல்லை பர்சன்டேஜ் 10 வருஷம் 5, இது ரெண்டுத்தையும் பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணும். 100ஆல் கூட்டணும், அதை மட்டும் மாற்றி போட்டுறாதீங்க. ஸோ அதாவது அசல் கொஷனில் கேட்டிருக்காங்க, மொத்த தொகை வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பர்சன்டேஜையும் ஆண்டையும் கொடுக்குற மதிப்பை பெருக்கி 100ஆல் கூட்டணும். அவ்வளோதான். இதை நான் 100 வாட்டி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த 100 கூட்டிட்டாவே தாராளமாக அந்த மொத்த அமௌண்ட்டை எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இங்கே பெருக்கிற ஒர்க் இங்கேயே முடிச்சிடுங்க. அது ஈக்குவல் டு கணக்கு போகணும்னா சிரமமாக இருக்கும். 5 50ங்க. 50 100 கூட்டினா 150ங்க. நம்ம ஒரு ஸ்டெப் எழுதலாமா? எக்ஸ் இன்ட்டு 150 ஈக்குவல் டு 10,050. கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு என்னது எக்ஸ் வேணும், அசல் வேணும். அப்போ பெருக்கல்ல இருக்கிற 150 ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்குமோனா வகுத்தலாக மாறிடும். ஓகேவா? கீழே வந்துருச்சு. கீழே வந்த 150 மேபி அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டாவோ ஏதாவது ஒன்று இருந்தால் கூட மேலே 100ஆல் பெருக்கணும். ஆனால் கீழே அந்த 150ன்றது எதை குறிக்குதுன்னா பர்சன்டேஜையும் ஆண்டியஸ் பெருக்கினி தான் கூட்டு சொல்லுது. கரெக்டாக? பெருக்கி 100ஆல் கூட்டினது, அதனால் மேலே 100 பெருக்கிட்டேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ சுருக்கணும் ஆன்சர்ப்பா. என்னங்க ஈஸி பார்த்தீங்களா? ஸோ சுருக்கலாமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். நீங்கள் 100 இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் 5 வாய்ப்பில் அடிக்கிறேன். 3 5 5. இது எத்தனை 5 வரும்? 15 50, 25 100. சரிங்களா? 20 அப்படியே எழுதிக்கிறேன். அப்புறம் 1 5 5 201ன்னு வரும். அப்புறம் 3 கீழே இருக்குல்ல, 1 3 3. இது எத்தனை வரும்? 4 3 12 5 3 15 6 3 18.
அதாவது 20ல் 18 போனால் மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். 10 போடுங்க. 10 போட்டால் 21 வரும். 7 3 21. ஸோ இங்கே 67 வருது. அடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு 100 இருக்கா? ஸோ 67 2 0 போட்டால் சிறப்பு போச்சு 6500. அவ்வளோதாங்க. அடிக்கிறது தான் இது. மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருச்சா? நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சிச்சா? கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ அடுத்து ஹோம்ஒர்க் கொடுக்கணும். ஆனால் இன்னும் 2 கொஷின் நடத்திட்டு கடைசியாக சொல்கிறேன். இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், 2024 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 2,100,000 1 10 100 1000 10,000 இல்லை 20,100 ஆமாங்க 20,100 ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேபி இது வட்டியா இல்லை அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கன்ஃபியூஷன் வருதுன்னா ஜஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான இது மட்டும்தான் அதிகமாக இருக்குது இல்லை? ஆமாங்க, ஆமாம். ஸோ அது மட்டும்தான் அதிகமாக இருக்குது, மீதி எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம அதை வச்சு என்ன பண்ணிடலாம், இது வந்து அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு அசல் தொகையானது 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 20,100 அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், 5 வருஷத்தில் 20,100 அதிகரிக்குது, உயருது அப்படின்னா அசல் என்ன அப்படின்னும் போது அதில் அசலும் வட்டியும் சேர்ந்து இருக்குன்னு தெளிவாக புரியுது. ஓகேவா? ரைட்டு. இப்போ இப்படி எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன ஸ்டெப்பு தான். இப்போ முதல்ல இப்போ அசல் கேட்டிருக்காங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம்னா 5 வருஷம், 5 நான் பெருகிட்டேன். சரிங்களா? ஈக்குவல்ட்டு இங்கே வட்டி போடணும். சரிங்களா? இந்த மாதிரி பெருகிட்டால் இங்கே வட்டி தான் வரணும். ஆனால் இந்த கொஸ்டினில் வட்டி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் வட்டி கொடுக்கல, அசலும் வட்டியை சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அதை ஒரு முறை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இதில் இருக்கிற ஆண்டும் பர்சன்டேஜையும் பெருக்கிறதுக்கு அப்புறமா 100 கூட்டிக்கணும். இப்படி நீங்கள் 100 கூட்டிட்டாவே தாராளமாக அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ 20,100 அதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? புரியுதுங்களா? சரிப்பா, அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல இந்த பெருக்கி கூட்டுருங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 5 50 50 கூட 100 கூட்டினா 150. அடடா. ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். எக்ஸு இன்ட்டு 150 ஈக்குவல்ட்டு 10,000 இல்லை 20,000 எஸ் 20,100 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு எக்ஸு தேவை. பெருக்கல்ல இருக்கிற 150 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்துலாம் மாறிடும். கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டோவோ இருந்தால் மேலே 100 பெருக்கணும். ஆனால் வந்த நம்பர் அசல் இல்லை பர்சன்டேஜையும் ஆண்டியும் பெருக்குனதால மேலே 100 பெருக்கிட்டேன். ரைட்டா? ரைட்டு. இப்போ இதை சுருக்கணும், ஆன்சர் சுருக்கிடலாம் வாங்க. இது பாருங்களா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. அதுக்கப்புறம் இதுவும் 5 வாய்ப்பில் அடிக்கிறேன். 1 5 5 2 5 10 3 5 5 4 5 20 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இருங்க, நம்ம 5 வாய்ப்பில் கூட இதில் அடிக்கலாம். இருங்க, 5 வாய்ப்படை விட ஏன்னா அடுத்தது 1 இருக்குது, அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே 1 வருது இல்லை, 10ன்னு எடுத்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், அதனால் 3 வாய்ப்படில் பெறுகிறேன், அதான் ஈஸி. ஐ முன் 5 ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல போடுவோம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், 6 முன் 18 அப்படின்னு வரும். 6 முன் 18 20ல் 18 போனால் மீதி 2 இருக்கும், பக்கத்தில் போட்டுங்க. பக்கத்தில் போட்டால் 21 வரும். 7 முன் 21 அப்படின்னு வரும். கரெக்டாக ஒரு 0 இருக்குது, அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள், இது ஈஸியாகிடுச்சா? அடுத்தது இதில் என்ன பண்ணலாம், அங்கே பாருங்கள், 4 5 இதில் 2 10 20 அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போது 67 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 670 பெருக்குனா முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், இங்கே போட்டோமா 670 இப்போது 20 கூட பெருக்குனா முடிஞ்சிருச்சு. பெருக்கு சொல்கிறீங்களா? என்னங்க யோசிக்கிறீங்க? ஈஸி தானே. இது பாருங்கள், உங்களுக்கு ஒரு மேபி 20 கூட பெருக்க தெரியலனா சொல்கிறேன், தெரிஞ்சால் ஓகே. இந்த ஜீரோ எடுத்து இங்கே போட்டுங்க. இங்கே பாருங்கள், 6,700ன்னு போட்டுங்க. அதே 6,700 மறுபடியும் நீங்கள் கூட்டினா அதான் 20 பெருக்குது. 670 20 பெருக்கணும். எனக்கு அது தெரியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல் ஒரு 0 சேர்த்துங்க, 6,700 மாறும். அதே 6,700 மனசுலேயே கூட்டிங்க, முடிஞ்சிடுச்சு. அப்போது 0 2 0 போட்டேன், 7 14க்கு 4 மீதி இங்கே 1 வரும், 6 6 12 13 வரும். ஸோ 13,400 அப்படின்னு வரும். கரெக்டாக 13,400 எங்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா இதை பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது.
100% கரெக்டாக வரும். சரிங்களா? இன்னும் ஒரு கொஷின் நடத்திட்டா நான் இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு சிம்பிள் தான். சரிங்களா? இதை பாருங்கள், இது அநியாயத்துக்கு கேட்டு வச்சுருக்காங்க. 2015 25 கேட்டாங்க, 24 கேட்டாங்க, 21 கேட்டிருக்காங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதம் ரூபாய் 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே பாருங்கள், நமக்கு தெளிவாக தெரியுது. ஆப்ஷனை பார்க்கும் போதே எல்லாம் சின்ன அமௌண்ட்டு, இங்கே இருக்கிற பெரிய அமௌண்ட்டு. அப்போது 17,000ன்றது வந்து அசலையும் பர்சன்டேஜையும் கூட்டிருக்காங்க, அதாவது வட்டியும் கூட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்ன்றது வட்டியை சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வட்டியும் கூட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம முதல்ல அசல் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இதாக கூட 3 பெருகணும் ஆண்டு, அதை பெருகிட்டேன். ஈக்குவல்ட்டி இங்கே வட்டி தான் போடணும். ஆனால் இந்த 17,000ன்றது அசலையும் வட்டியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 12 3 இருக்குல்ல, 12% 3 வருஷம், அதை ரெண்டுத்தையும் பெருக்கி 100ஆல் நான் கூட்டிட்டா நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல்ட்டு அந்த 17,000 வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ புரியுதுங்களா? ஓகே, இந்த பெருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வருவோம். சரிங்களா? 12 என்னங்க, 12 24, 24 ஒரு 12 36, 36 கூட இந்த 100 கூட்டினா 136. அப்போ எக்ஸ் இன்ட்டு 136 ஈக்குவல் டு 17,000. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இப்போ எனக்கு எக்ஸு தேவை. இந்த 136 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலாக மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டு, அசல் பர்சன்டேஜ் ஆண்டு ஏதாவது ஒன்று கீழே வந்துட்டாவே மேலே 100 பெருக்கணும். இந்த 136ன்றது பர்சன்டேஜையும் ஆண்டியும் பெருகினது தான் கரெக்டாக. அதுக்கப்புறம் 100 கூட்டினது, அதனால் மேலே 100 பெருகிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர். அடடா, என்னடா இது இவ்வளோ பேச்சா இருக்குது, இது எப்படி போடலாம் அப்படின்னு யோசித்தோன்னா நம்ம போய் ஆப்ஷனை பார்ப்போம். எல்லாமே புள்ளி வச்சு இல்லை, மேபி புள்ளி வச்சு வந்திருந்தா நமக்கு என்ன ஆகும்னா இங்கே முழுசாக வகுப்படலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் புள்ளி வைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வகுப்படும். இங்கே வந்து 17 நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த 136 17வது வாய்ப்பாடில் வருதான்னு பார்க்கணும். சத்தான், அது எப்படி தெரியும்? எனக்கு தான் 17வது வாய்ப்பாடே தெரியாது. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த 170 மனசுலேயே எப்படி வச்சுப்போம். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 17 நான் 10 முறை பெருக்குனா 170. அதாவது புரியுதா நான் சொல்கிறத? இருங்க, இங்கே வேறு அப்புறம் எப்படி சார்ந்த 170 எடுத்துன்னு சொல்லிங்க. 10 17 170. சரிங்களா? ஓகே, எனக்கு 136 வந்து 17வது வாய்ப்பாடில் வருதா அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், ஒரு 17 கழிச்சுக்கிறேன். சரிங்களா? இல்லைனா நம்ம இப்படி சொல்கிறோம் பாருங்கள். ஏன்னா ஒரு 17 இங்கே பாருங்கள், ஒரு 17 நான் கழிக்கிறேன். இந்த 170ல் ஒரு 17 கழிக்கிறேன். அப்படி கழிச்சா என்ன வரும், ஜஸ்ட்டு மனசில் யோசிங்களேன். இங்கே 0 இருக்குது, பக்கத்தில் கிடவுனா 10, 10ல் 7 போச்சுன்னா கடைசி நம்பர் 3 தான் வரும். எனக்கு இங்கே 6 வரணும். அப்போது ஒரு 17ஆல் கழித்தாலும் 136 வராது அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், 2 17 17 கூட்டினா 7 14க்கு 4 மீதி 1 34ன்னு வரும். அந்த 34 நாங்கள் கழிச்சுக்கிறேன். எப்படி சொல்கிறேன் கவனிங்க. இப்போ 34 கழிங்களேன். கழிச்சா இங்கே 0ல் 4 போகாது, பக்கத்தில் கடவுனா 10 வரும். 10ல் 4 போச்சுன்னா 6ன்னு ஆகும். இங்கே 7ல் 1 போயாச்சு, 6 இருக்குது, 6ல் 3 போனால் 3ன்னு வரும். அந்த 1 அப்படியே வரும். பார்த்தீங்களா? அப்போது 8 17 136. அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், நான் இந்த அடிஸ்ட்டு மறுபடியும் வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஓர் 17 17 8 17 136. அது எப்படி சார் 8 17ன்னு சொன்னீங்க, எனக்கு புரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், எனக்கு 17வது வாய்ப்பாடில் 136 வருதான்னு ட்ரை பண்ண போகிறேன். அதனால் 17 170, அது ஈஸி இல்லையா, 10ஆல் பெருக்கத்து. ஸோ 17 170ன்னு வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு 17 கழிச்சிங்கன்னா அது 9 17ன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 17 கழிச்சா எனக்கு 136 வராது. அதனால் 2 17 கழிக்கிறேன். 2 17 கூட்டினா 34, அதை கழிச்சா 136ன்னு வருது. இப்போ இந்த பாருங்கள், 10 17ல் 2 17 கழிஞ்சு போனால் 8 17 இருக்குமா? அவ்வளோதான். இதான் மெத்தேடு. புரியுதுங்களா? ரைட்டு. ஸோ அப்போது 8ன்னு வந்துடும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இப்படி சொன்னேன்.
அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இங்கே அடித்து சொல்லட்டுமா மேலே இந்த 17ஆம் வாய்ப்பாடுக்கான விஷயத்தை தான் சொன்னேன். இதுக்கப்புறம் ஈஸி என்னென்னா இங்கே பாருங்கள் என்னென்ன நம்பருக்கு இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 × 100 சரிங்களா. ஸோ 1000 × 100ன்னு வந்துடும். கீழே 8ன்னு இருக்கும். இதை சுருங்கின ஆன்சர் சுருக்கலாம். இது ஈஸி. இப்போ பாருங்கள் 8ல் பாதி 4, 100ல் 1000ல் பாதி 500, அதுக்கப்புறம் 4ல் பாதி 2, 500ல் பாதி 250, மறுபடியும் 2ல் பாதி 1, 250ல் பாதி 125. 125 ஒரு 100 போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்? 125 ஒரு 100னா 2 0. அப்போ 12,500 முடிஞ்சிச்சு. போய் பார்க்கலாமா 12,500? இதோ பாருங்கள் தெளிவாக வந்திருக்கு. ஒரு பிசுறுத்தத்தில் சுத்தமாக மேக்ஸே வரலனா கூட நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நம்பரை வச்சுக்கிட்டே அசால்ட்டாக போட்டுற முடியும். புரியுதுங்களா? புரியலனா சொல்லுங்கள். பட் அதாவது நான் சொல்கிற ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அடிக்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி அடிச்சுங்க, பிரச்சனையே இல்லை. நான் ஒரு மெத்தடு சொல்லுவேன், உங்களுக்கு ஈஸி வேறு மாதிரி எனக்கு அடிக்க தெரியும்னா தாராளமாக அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான் சரிங்களா. இப்போ நான் ஒரு ஹோம்வொர்க் சம் கொடுக்குறேன். இது பாருங்களேன், 486. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல் காண்க. 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஆப்ஷனில் பார்த்தா சின்ன நம்பராக இருக்குது. அப்போ 10,080ன்றது அசலையும் வட்டியும் சேர்த்து கூட்டியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 7,200, பி 7,000, சி 6,200, டி 7,300. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் இதுக்கு அட்வான்ஸான கேள்வியை நம்ம பார்த்துருவோம் 6வது கிளாஸில். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.